டே 15 ஸ்கூல் பேக்கப் வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நார்மலா நம்ம வீட்ல செய்கிறது தான் ஹனிக்கும் குடுத்து விட்ருந்தோம். சாப்பாடு வந்து வடிச்சுட்டு பொடலங்க தான். ஹனிக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என்ன பண்ணுறது, வீட்ல சமைக்கிறது தானே கொடுக்க முடியும். உடம்புக்கும் நல்லது. அதனால் டக்கு டக்குன்னு பொடலங்காய் கூட்டு வச்சாச்சு. ஸோ தொட்டுக்க வந்து முட்டை இல்லாமல் சாப்பிட முடியாது. அதனால் முட்டையும் வேக போட்டாச்சு. ஆனால் அதை பையனா வந்து பொடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிட முடியாதுங்கிறதுனால, ஓகே கொஞ்சம் குட்டி ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு, மசால் பொடி போட்டு, சிக்கன் ஃப்ரை மசாலாலாம் போட்டுட்டு 2, 3 டைம் வந்து நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது போக வந்து அம்மா வந்து அது கூட்டா வச்சுருந்தனால தான் வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோர் குழம்பு வேற வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் நம்மளால சாப்பிடவே முடியும். அது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ஃபில்லிங்கா வேற நமக்கு இருக்கும். இது எல்லாமே பார்த்தாலே நமக்கு வந்து வயிறு நிறையிற மாரி இருக்கும். அது போக இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வேற. அதனால வந்து நேத்தே வாழைப்பூ வாங்கி அம்மா உரிச்சு வச்சுட்டாங்க. சரி வாழைப்பூ வடை வந்து இன்றைக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடை வந்து போட்டாங்க. இது வந்து எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரேட் அதனால் டக்கு டக்குன்னு வந்து அதையும் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாமே வச்சு தட்டை பார்க்குறப்பயே வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை பார்க்குறப்போ. ஹனிக்கு வந்து ஓகே காலையிலேயும் சாப்பாடு கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு முட்டை தோசை ஊற்றி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அவளையும் ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு. எப்பயும் போல் வந்து சிரிச்சுக்கிட்டே போனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் வந்து வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஹாப்பி நியூஸ் என்னென்னா ஃபைனலி 100 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஆல். பாய்.